ஹாய், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ஜேர்னலிங்கில். ஏன்னா நானும் வந்துட்டு உங்களை மாதிரி பிகைனர்ஸ் தான். எனக்கு வந்துட்டு அவ்வளோதான் ஒன்றும் தெரியாது. நான் வந்துட்டு பிரிண்டர்ஸ்லேருந்து இமேஜஸ்லாம் கன்வெர்ட் செய்கிறேன். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த ஸ்டிக்கர்ஸ் இது இருக்குன்னு. ஸோ இப்போ தான் நான் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபிட் பண்ணிட்டு இப்போ நான் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ் அந்த வேர்டிங்ஸ்லாம் நானே எழுதி அதை வந்துட்டு கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நான் கம்மு போட்டு தான் ஒட்டிக்கிட்டுருக்கேன். இது வந்துட்டு பிரிண்டர்ஸ்லேருந்து கன்வெர்ட் பண்ண இமேஜ் தான். இந்த முடி வேறு நடுவில் வந்து நொயின்னு இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை தூக்கி அப்புறம் அங்கிட்டால போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த இடத்துல தான் பேஸ்ட் பண்ணாலும் வந்துட்டு ஐடியா வச்சுருந்தேன். பட் நானும் குழம்பிட்டேன், கொஞ்சம் குழம்பி வச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில். நான் இப்போ தான் பிகைனர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அது இந்த ஸ்டிக்கர் எடுத்து அங்கேட்ட ஓட்டலான்ட்டு இதையும் கொஞ்சம் இதாக ஆக்கிட்டேன். இதில் என்ன ஒரு மெயின்னா வீடியோ எடுக்கிறேங்கிற பேரில் தலங்குப்புற வச்சுக்கிட்டேன். ஸோ சாரி, அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் இனிமேல் நானும் ட்ரை பண்ணி போடுறேன். என்கிட்ட கம்மியான ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அதை வச்சு நான் ட்ரை பண்ணி போடுறேன். அதான் அதுக்கப்புறம் இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே நான் தான் வந்துட்டு இது பண்ணேன். இது வந்துட்டு ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டுறேன் எல்லா இடத்துலையுமே. அப்படி தான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். சாரி, திருப்பியும் சொல்கிறேன், இந்த தலங்குப்புற வச்சு எடுத்துக்கிறேன். சாரி. ஓகே, ஃபஸ்ட்டு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போனேன். இது நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னலிங். ஜேர்னலிங் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கலர் தீமில் வச்சு ஒரு ஜேர்னலிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கலரில் பண்ணாமல் ஒரு ஆர்வக்கோளாறில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வச்சுருந்தேன்னு இதில் ஆரம்பிச்சிட்டேன். இது வந்துட்டு என்னென்னா ஒரு ஸ்கூல் தீம் ஜேர்னலிங். எப்படின்னா இப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்கூலில் வந்துட்டு ஜாலியாகவும் இருக்கும், நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த ஜேர்னலிங் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். ஸ்கூல் மெமரிஸ் இந்த இப்போ கூட ஒட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு ஒட்டியிருக்கேன். டைனி மூமெண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் மெமரிஸ் அப்படின்ட்டு வந்துட்டு ஒட்டியிருக்கேன். இதுவும் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் வேணும்னா வந்துட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் வந்துட்டு ட்ரை பண்ணி ஜேர்னலிங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இது நான் இப்போ தான் முதல்ல எடிட் பண்ண உள்றக்கு வந்திருக்கேன்னால இப்போ தான் இந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளேயே ஃபஸ்ட் வந்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு இதை பற்றி அவ்வளோதான் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு எடிட்டிங் தான் நான் வந்துட்டு பண்ணி போட்டிருக்கேன். அதுதான் சொல்கிறேனே, நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதே தலங்குப்புற வச்சு எடுத்துட்டேன் மறந்துட்டு. ஸோ ஏன்னா வந்துட்டு நான் மட்டும்தான் வீடியோ எடிட்டிங்கும் வீடியோ எடுத்ததும் நான் தான், அதை வந்துட்டு அந்த ஜேர்னலிங் செய்கிறதும் நான் தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த ஜேர்னலிங்கை. முடிக்க போகிறோம். அந்த இடத்துல மட்டும் இந்த புக்குக்கு பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பிளாங்காக இருந்துச்சு. அங்கே என்ன ஒட்டுறதுனே எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ நான் அங்கே என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா வந்துட்டு ஒரு டீ கப் ஒட்டுற மாதிரி ஒட்டிடலாம். டீ கப் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு டீ கப்பே ஒட்டிடலான்ட்டு ஒட்டிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இப்போ தான் நான் வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த இதுக்குள்ளே தான் அந்த டீ இது ஃபுல்லாக எந்த அவ்வளோதான் எதுவும் இல்லைனால ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கலாம். கொச்சை பண்ணுறத போட்டு வச்சனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தேடி எடுக்கிறதுக்கு.